This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வான்புகழ் வள்ளுவம். பால் பொருட்பால். இயல் அரசியல். அதிகாரம் 40. கல்வி. குறள் எண் 396. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதன் பொருள்: மணலிடத்துள்ள ஊற்று தோண்ட தோண்ட நீர் ஊறி சுரக்கும். அதுபோல மாந்தர்க்கு கற்கும் தோறும் அறிவு சுரக்கும். கல்வி செல்வம் அல்ல அல்ல குறையாத செல்வம். அழிவில்லாமல் நிலைத்து நிற்கக்கூடியது. கொடுக்க கொடுக்க குறையாதது. கள்வரால் களவாட முடியாதது. வெள்ளம், நெருப்பு போன்ற இயற்கை பேரிடர்களாலும் ஒருவர் பெற்ற கல்வி செல்வத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இத்தகு சிறப்புமிக்க கல்வியை கற்க கற்க அறிவு வளரும். இக்குறளுக்கு ஏற்புடைய சில இலக்கிய பதிவுகள். இளமையில் கல். எண்ணெழுத்து இகழேல். ஓதுவது ஒழியேல். நூல் பல கல். வித்தை விரும்பு. ஆத்திச்சூடி ஔவையார். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஓதாதார்க்கு இல்லை உணர்வொடும் ஒழுக்கம். கொன்றை வேந்தன் ஔவையார். கல்வி செல்வத்தின் மேன்மையை உணர்த்தும் ஔவையின் அமுத மொழிகள் இவை. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பிற் பிறிதில்லை. அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன் கண் நிற்றலும் கூட பெறின். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். மக்கட்பிறப்பினை போல ஒருவருக்கு இன்பம் செய்வது வேறொன்று இல்லை. அப்பிறப்பில் கற்க வேண்டியவற்றை கற்றலும் கற்றவற்றை பெரியோர்பால் கேட்டு தெளிதலும் கேட்ட நெறியின் கண் நிற்றலும் கூட பெறின். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளராக் கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. நாலடியார் சமண முனிவர்கள். கல்வியை போன்ற அறியாமையை போக்கும் அருமருந்து வேறெதுவும் இல்லை. தாய் போல் இனிதோம்பும் தந்தை போல் நன்காற்றும் தூய மனை போல் சுகமருளும் ஆய நலம் எல்லாம் அருளி இதமளிக்கும் கல்வி இது. வல்லார்க்கு எவைதாம் வரா. தரும தீபிகை. பாடல் 559. கல்வி செல்வம் தாயைப் போல் நம்மை காக்கும். தந்தையைப் போல் நல்வழிப்படுத்தும். தூய மனையைப் போல் இன்பம் கொடுக்கும். எல்லா நலங்களையும் தந்து இன்பம் நல்கும். சொற்றொரும் சோர்வு படுதலால் சோர்வின்றி கற்றொரும் கல்லாதேன் என்று வழி இறங்கி உற்றொன்று சிந்தித்து உழன்றொன்று அறியுமேல் கற்றொருந்தான் கல்லாதவாறு. பழமொழி 400. முன்றுரை அறையினார். கல்வி கரையில என்பதை உணர்ந்து செருக்கின்றி நாளும் கற்றலிலே மனம் செலுத்த வேண்டும் என்பது கருத்து. கற்றொருந்தான் கல்லாதவாறு என்பது பழமொழி. அரிதோறும் அறியாமை கன்றற்றால் என்பதும் இது. மன்னனும் மாசரு கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனீர் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரை ஔவையார். நாடாளும் அரசனை காட்டிலும் கசடர கற்றோனே சிறப்புடையவன். அரசனுக்கு
தன் நாட்டில் அல்லாமல் பிற நாட்டில் சிறப்பில்லை. ஆனால் கற்றறிந்தாருக்கோ அவன் செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுதான் கல்விக்கும் கற்றவர்க்கும் உரிய சிறப்பு. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும். நருந்தொகை அதிவீரராம பாண்டியர். கல்வியின் இன்றியமையாமையும் கற்றவனின் சிறப்பையும் நருந்தொகை தெற்றென உரைக்கின்றது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். ஆசிரியருக்கு வேண்டிய காலத்து உதவியும் மிக்க பொருளையும் கொடுத்தும் அவருக்கு பணிந்து வாழ்தலை வெறுக்காது கல்வியை கற்றல் நல்லது என்கிறான் நாடாளும் அரசனாகிய பாண்டியனே. கல்வி பீடும் பெருமையும் சீரும் சிறப்பு மிக்க அழிவில்லாச் செல்வம் கல்வி செல்வமே. கற்றால் சுரந்திடும் அறிவினும் கேணி. கற்போம் கசடர நிற்போம் அதன்படி. வள்ளுவத்தை போற்றுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.